வணக்கம், என் பெயர் காவேரி. லாஸ்ட் 2018 குரூப் 2 எக்ஸாமினேஷனில் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபெப்ரவரி மந்த் நடந்த மெயின்ஸ் எக்ஸாமில் அதுலேயும் கிளியர் பண்ணேன். இப்போ இன்டர்வியூலேயும் செலக்ட் ஆகி ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 370லேருந்து 380 வரைக்கும் எனக்கு வரும். அதுக்கடுத்து என்னுடைய ஓவரால் மார்க் வந்து 175.75. இன்டர்வியூவில் வந்து 27 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். தென் என்னுடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து 2010லேயே நான் வந்து யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. ஸோ அதில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மோர் தென் 6 இயர்ஸ் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணேன். ஸோ பட் என்னோடய ஆம்பிஷன் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் ஒர்க்கில் இருந்துட்டு என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் சரி நான் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணேன், குரூப் 1 சர்வீசஸ். ஸோ அந்த டைமில் எனக்கு குரூப் 2 தான் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெள்ளூரில் வந்து சென்னை ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ட்டு தெரிய வந்தது. ஸோ அதில் நான் ஜூலை 2018 ஜாயின் பண்ண ஒரு 1.5 months கேப்லேயே வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன் டைப் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம். அதுக்கு வந்து 200 questions with 300 marks. அதில் வந்து இப்போது எங்கள் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30+ டெஸ்ட் வந்து எங்களுக்கு வச்சாங்க. அதில் ஒரு 5 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரிலிமினரியில் வந்து எனக்கு 165+ questions நான் போட்டிருந்தேன். தென் இமிடியேட்டாகவே வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண ஒரு 1 week கேப்லேயே மெயின்ஸ் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் வந்து எங்களுக்கு ரிசல்ட்டே வந்தது. பிஃபோர் ரிசல்ட்டே நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால மெயின்ஸ் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் நிறையவே கிடச்சிது. அதுலேயும் வந்து யூனிட் வைஸ் மெயின்ஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் அதில் 5 units. அதில் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ப்ளஸ் ஓவரால் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணாங்க, ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10+ டெஸ்ட் நாங்கள் எழுதினோம். ஸோ அதனாலே வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் கிடச்சதுனால அங்கே என்னால் கொஞ்சம் நல்லா அட்டன் பண்ண முடிஞ்சது. பட் நான் அட்டன் பண்ணது வந்து 278 marks தான் அட்டன் பண்ணியிருந்தேன். இன்னும் பெட்டராக அட்டன் பண்ணியிருந்தா அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ரேங்க் கிடச்சிருந்துருக்கும். ப்ளஸ் இந்த டைமில் வந்து ஐ மஸ்ட் தேங்க் மிஸ்டர் ராம்குமார், தென் மிஸ்டர் எழில் காந்தி, மிஸ்டர் அருணகிரி, மிஸ்டர் சுரேஷ் குமார், மிஸ்டர் மணிகண்டன் அண்ட் அவர் டைரக்டர் மிஸ்டர் கோபிநாத் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இந்த டீம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எங்களுக்கு மார்னிங் 8:30க்கு எக்ஸாம் இருக்கும். தென் அகெயின் 10 o'clock வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி 6 வரைக்கும் கூட போகும், சம்டைம்ஸ் 7 கூட வரைக்கும் கண்டினியூ ஆகும் கிளாஸஸ். ஸோ எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு 1.5 months நாங்கள் மெயின்ஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து அக்டோபர் 23 வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 marks. அதில் வந்து 30 தான் வந்து ஸ்லாப் 1. ஸோ இன்டர்வியூவும் வந்து இங்கே மார்க் இன்டர்வியூ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், வே ஆஃப் ஆன்சரிங், அப்புறம் அங்கே எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. இது போக என்னுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் அ மேரிட் விமன் எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்காது. ஸோ நான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஸ்ட்ரெச்சாக வந்து ஒரு நாளும் நான் படித்ததில்லை. 6 hours 5 hours அப்படிலாம் படித்ததே இல்லை. எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் வந்து படித்தேன். ஹார்ட்லி சம்டைம்ஸ்லாம் 1 hour தான் எனக்கு கிடைக்கும் படிக்கிறதுக்கு. பட் படிக்கிற அந்த டைமில் வந்து படிக்கிறது மட்டும்தான் நான் பண்ணேன். ஃபோனோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசுகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் வித் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ், இந்த 3 தான் சொல்லணும். ஸோ நம்மளுக்கு ஏன்னா என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து 2010, இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து 2019. ஸோ 9 years ஆஃப் ஜேர்னி வித் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் தான். இந்த 2 இருந்ததுனால தான் என்னால் இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க் காட் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட். எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் மை ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால தான் என்னால் இன்றைக்கி இந்த சக்ஸஸ் கொடுக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச்.